அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கிராம சபை தமிழ்நாடு நாள் தான் இருக்குது. ஆனால் கிராம சபை இன்றைக்கி நடந்துச்சு. இந்த கிராம சபை வந்து பார்த்திங்கன்னா மக்களை எந்த அதிகாரிகளும் வராமல் ஒரு குறிப்பிட்ட அதிகாரி மட்டும் தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய கோரிக்கைகளை யார்கிட்ட சொல்கிறது, செக்ரட்டரிட்டு சொன்னாலும் அது செவி மடுக்கிறதில்ல. இதனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு 3 பேர் கார்த்திக், சங்கீதா மற்றும் நான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சவப்பெட்டி ஊர்வலம்னு வச்சோம். அது உடனே காவல்துறை எங்களை கைது பண்ணி உள்ளுக்கு வச்சுட்டாங்க. வழக்கு பெரிய விஷயம் கிடையாது, வழக்கு போட்டிருக்காங்க. அதை நாங்கள் சந்திக்க தயாராக இப்போ எதுக்காக அந்த போராட்டம்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்காக தான் போராட்டம் பண்ணுறதை தவிர எங்களோட தனிப்பட்ட வருஷத்துக்காக நாங்கள் எந்த போராட்டம் பண்ணுறதில்லை. இது இன்றைக்கி செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொதுமக்கள் நாங்கள் இந்த கிராம சபையில் பேசுகிறதுனால அவங்களுக்கு பயங்கர இடைவெளியாக இருக்குது, அவங்களுடைய காரியங்கள் எதுவும் பேச முடியும்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுத்து இன்றைக்கி எங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. நம்ம நேர்மையான விஷயங்களை எதை கேட்டாலும் பொய்யான ஒரு உதவிகளை கொடுத்து நம்ம மேலே அப்படியே நம்மளை ஓரங்கட்டத்துக்கான வேலையை தான் செஞ்சுட்ருக்காங்க. இது முற்றிலும் மிகப்பெரிய தவறு, வன்மையாக கண்டிக்க முடியல. தொடர்ந்து எங்கள் மக்களுக்கு எல்லா சேவையும் செய்யணும். அப்படி செய்யவில்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் அடுத்த முறை மாவட்ட ஆட்சியர் முன்பு இந்த போராட்டத்தை நாங்கள் கையில் எடுப்போம் என்று இந்த காணொலி மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கூடலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்டு நிலாக்கோட்டை ஊராட்சியில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் பல கிராம சபை கூட்டங்களில் துறை சார்ந்த அதிகாரிகள் வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தோம். ஆனால் தொடர்ந்து ஒரு 5 கிராம சபை கூட்டத்தில் எந்தவித அதிகாரிகள் கொண்டு போவது கிடையாது. குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, மின்சாரத்துறை போன்ற துறைகள் தொடர்ந்து கிராம சபை புறக்கணித்து இவர்களெல்லாம் வர வேண்டும், வராவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்திருந்தோம். அதன்படி இன்றைய நடந்த கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் குறிப்பிட்ட அதிகாரிகள் வரவில்லை. அதன் காரணமாக இன்றைக்கு சவப்பெட்டி வைத்து போராட்டம் செய்தோம் கிராம சபையில். அதனால் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய தேவைகளுக்காக எந்த விதமான போராட்டங்களும் நடத்தப்படவில்லை. இது மக்களுக்கான போராட்டம். இது தவறான மக்களிடத்தில் கொண்டு போகிறாங்க. நாங்கள் ஏதோ மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறோம் அப்படின்றது கிடையாது. மக்களுக்கு தேவை ஒரு அதிகாரிகள் வந்தால் தான் அந்த துறை சார்ந்த உள்ள திட்டங்களையோ அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய குறைகளையோ நாங்கள் அந்த அதிகாரிகிட்ட தெரிவிக்க முடியும். ஆனால் அவர்கள் வருவது கிடையாது. வராத பட்சத்தில் நாங்கள் யாரிடத்தை தெரிவிப்பது? அவர்களை வரவழையுங்கள் என்று தான் நாங்கள் போராடணுமே தவிர மக்களுக்கு இடையூறாகவோ வேறு யாருக்கும் பொது சொத்துக்கு பங்க விளைவிக்கக்கூடிய இடையாகவோ நாங்கள் செயல்படவில்லை. இதனால் எங்கள் மேல் எங்களுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கை சந்திப்பது எங்களுக்கு பெரிய விஷயம். நாங்கள் வழக்கை சந்தித்துக் கொள்கிறோம், நீதிமன்றத்தில் செல்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் புரிதலோடு செயல்பட வேண்டும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதுக்கு இன்னும் கிராம சபை கூட்டங்களில் அதிகாரிகள் வரவில்லை. இதைவிட மிகப்பெரிய போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். அதில் எந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. நாங்கள் அதை சந்தித்துக் கொள்கிறோம், சட்ட ரீதியாக நாங்கள் சந்தித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இன்னும் கிராம சபைகள் அடுத்து நடக்கிற கிராம சபைகள் எந்த அதிகாரிகளும் பங்கு பெறவில்லை என்றால் இதைவிட கடுமையான போராட்டங்கள் நடக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.